கடவுள் இன்னைக்கு காலையில உங்களை விருந்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஆமென். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கு. அப்படின்னா என்னன்னா, இப்படி நாம் கூடி வரும் பொழுது ஒரு அனாயிண்டிங்க தேவன் ஊத்துறாராம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. தலையில ஊற்றப்பட்டு பாருங்க, தாடியெல்லாம் வச்சிருக்கிறேன், தாடிகளில் நனைந்து அங்கி பாருங்க, அங்கிலாம் பெருசா நல்லா இருக்கா, அங்கிகளிலாம் வழிந்தோடி அப்படியே ஓடுதான், ஆறா பாயுதான். ஆமென். அனாயிண்டிங்ஸ் அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அப்ப இந்த அனாயிண்டிங் வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு இந்த இடத்துல. சும்மா நீ ஏதோ ஒன்றும் இல்லை, இட்ஸ் a holy spirit moments. இப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை பிரசங்கிப்பட்டு கொண்டிருக்கிற நேரம், இந்த ஆராதனை, இந்த நேரம் அபிஷேகம் ஊற்றப்பட்டு தலையில ஊத்தி தாடிலாம் வழிஞ்சு அப்படியே அது ஃப்ளோ ஆகி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த கேதரிங்ல என்ன வச்சிருக்கிறாரு? குட்னஸ், டிலைட், அனாயிண்டிங்ஸ், நன்மையை, இன்பத்தை, அபிஷேகத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப நீ காலையில் இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா ஏதோ ஒரு புது ஃபிளேவர் அனாயிண்டிங்ஸை கர்த்தர் உங்க மேல வைத்து அவர் அனுப்புகிறார். ஒரு புது வகையான ஒரு பலனை அவர் உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். the anointings. அப்ப இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் அனாயிண்டிங்ன்றது வேற. பாருங்களேன், நீங்க தனியா கர்த்தரை உயர்த்தி ஆராதித்து அதுல பெற அனாயிண்டிங்ன்றது வேற. ஆனா இட் இஸ் a corporate anointings. இது வேற. பாருங்களேன், இது வேற. வீட்டில் சமைச்சு விதவிதமாக சாப்பிட்றது வேற, விருந்துக்கு வர்றதுன்றது வேற. கடவுள் இன்னைக்கு காலையில் உங்களை விருந்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஆமென். பார்த்திராத, தனிப்பட்ட விதத்திலே அனுபவித்திராத ஒரு கிருபையை, அபிஷேகத்தை உங்க மேல அவர் ஊற்றுகிறார். செய்ய முடியாததை உங்களை செய்ய வைக்கும், அதுதான் அபிஷேகம். ஆமென். தடையா இருக்கிற அந்த தடையை உடைக்கும், அதுதான் அபிஷேகம். எழும்ப முடியாத காரியத்தில் எழும்புவீங்க, அதுதான் அபிஷேகம். ஒரு பெண் 18 வருஷம் கூனியாய் குனிந்தவளாய் தேவாலயத்துக்கு வந்திருக்கிறார். அன்னைக்கு அனாயிண்ட் பண்ணப்பட்ட கிரைஸ்ட் அந்த இடத்துக்கு வந்தார். பாருங்களேன், அந்த கிரைஸ்டுடைய அனாயிண்டிங் குனிஞ்சிருந்த அவளை நிம்மர வச்சிடுச்சு. கேப்ரோ கானாமா ஷாட்டா லாப்ர ஹேண்டலே. ஆமென். நான் சொல்றேன், இந்த காலையில் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம், தேவனுடைய அபிஷேகம் இந்த இடத்தில் பிரவாகித்து கொண்டிருக்கிறதுனால வாழ்க்கை நீ எந்த கஷ்டத்தில், எந்த காரியத்தில் கூனி குறுகி நிற்கிறீங்களோ அங்கே உங்களை விடுவித்து உங்களை நிம்மர பண்ணுகிற தேவனுடைய அபிஷேகம் இந்த இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது.